கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நான் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஈரோடு ஷெட் வெப் 4 ஷார்ட்ஸ் காட்டுறோம் பாருங்கள். அன்ரிசர்வ்டு கோச்சில் தான் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்று அவ்வளோ சீக்கிரமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட் கிடைச்சிடும். இங்கே பாருங்க, இதை பார்த்து சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். உன் நேம் சொல்லுங்க. நேம் வாட் இஸ் யுவர் நேம்? பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சாய் பல்லவி. வெரி குட். வந்துட்டே இருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நான் ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். அதோட லோக்கல் லிங்க் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஷெட் வெப் 4 ஷார்ட்ஸ் காட்டுறோம் பாருங்கள். அன்ரிசர்வ்டு கோச்சில் தான் இருக்கேன். கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை, பட் சீக்கிரமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட் கிடச்சிடும். சென்னை எக்மோர்லேருந்து நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:50 கிளம்பி 8:20 தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேலுமருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, அதுக்கப்புறம் திருமங்கலம், விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, முன்னங்கநேரி, வள்ளியூர், அரல்வாய்மொழி, நாகர்கோவில் டவுனு, எரணியல், குளித்துறை, பாரசலா, நயன்டீன்காரா, திருவனந்தபுரம் சென்ட்ரல், வர்க்கலா சேகரி, பருவூர், கொல்லம் ஜங்ஷன் வரைக்கும் போதுங்க. இப்போது நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியோடு நான் இறங்கிடுவேங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டுருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா போர்ட்வேல் எக்ஸ்பிரஸ் 7:50 கரெக்டாக இங்கே எடுத்துக்காங்க. அந்த ட்ரெயின் கிளம்பிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுதான் 750 ஸ்லீப்பர் கோச் தான் புக் பண்ணோம். ஸோ சீட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக இந்த 6 பேர் வரக்கூடிய இதில் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஒருத்தர் மட்டும் வேறு ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 பேர் நாங்கள் வந்துருக்கோம் ஃபேமிலியோட. இதில் கரெக்டாக அந்த இது செட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணும்போது வந்து ப்ரியராக டைம் எடுத்து கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணுங்க. ஒரு 3 months 2.5 months முன்னாடியே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே கன்ஃபார்ம் டிக்கெட்டோடு கிடைக்கும். நெருக்கத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஆர்ஏசி விழும். ஸோ தட்கலில் போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ட்ராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி பக்கத்தில் இருக்காங்க. வீட்டிலேருந்தே வந்து குக்கிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன். இது ஒரு நைட் ட்ரெயின், அது கொஞ்சம் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ நான் வீடியோஸ் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக வந்து 7:25 ஆகுது. 7:50க்கு இந்த ட்ரெயின் கிளம்புது. வீட்டிலேருந்து டம்ளர் இட்லி எடுத்துன்னு வந்துட்டேன் கைஸ். இங்கே பாருங்க, இதை பார்த்து சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். உன் நேம் சொல்லுங்க. நேம் வாட் இஸ் யுவர் நேம்? பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சாய் பல்லவி. வெரி குட்.
இந்த லாக் பாருங்கள், சரியாக லாக் ஆகலை. ஸோ நீங்கள் தான் பார்த்து லாக் பண்ணணும் அதை கரெக்டாக. ரெஸ்ட் ரூம் வந்து ஸ்லீப்பர் கிளாஸோட ரெஸ்ட் ரூம் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வருது இது யூஸ்வலாக எல்லா இதுலேயும் பார்க்கறது தான். ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு யாராவது பார்த்தீங்கன்னா, மேபி இது தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஓகே. சென்னை எக்மோர்லேருந்து கொல்லம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 857 கிலோமீட்டர், திருநெல்வேலி வரைக்கும் 650 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் ஆகுது. நான் திருநெல்வேலியில் இறங்கிடுவேன். ஆன் டைம் டிபார்ச்சர் கைஸ். ஆன் டைமுக்கு ட்ரெயின் எக்மோர்லேருந்து கிளம்பிட்டு. எங்கே பார்த்தாலும் மேப் 7 தான் இப்போலாம். மேப் 7 கிரேட் எல்லாமே எம்டியாக நின்றுட்டுருக்கு. எதுக்கு அதோட லிங்க்குன்னு தெரியல. அது மீன் எந்த ட்ரெயினுக்கு அந்த லோகோவை லிங்க் பண்ணுவாங்க தெரியல. நம்மளுக்கு வந்து வேப் 4 ஈரோடு வேப் 4ஓட போயிட்டுருக்கு. வேப் 4 ரொம்ப பிடிக்கும். அதுக்கான ட்ராயிங் ஒர்க்கெலாம் நிறையா போயிட்டு தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் ஒரு சில டைம் ரிலேட்டடாக முடியாமல் என்னால் அந்த ட்ராயிங்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் வேப் 4ஓட ஒரு ட்ராயிங்கை கண்டிப்பாக நான் அதை கம்ப்ளீட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ணுவேன் சேனலில். ஷுவர் தட் வெயிட்டிங். அந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக WDG5 என்னோடய ஃபேவரட் டேட் 28 மே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணேன். இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஷார்ட்ஸும் நிறைய ஷேர் பண்ணேன். நிறைய கமெண்ட்ஸ் பர்சனலாகவும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இன்னும் என்னென்ன லோக்கோமோட்டிவ்ஸ் வரையலாம் அப்படின்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கான ட்ராயிங்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ட்ரா பண்ணுறேன்.
2 minutes பிஃபோரோட செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். கிராஸ் பண்ணுவோம். இதோட நெக்ஸ்ட்டு ஷெட்யூல்டு ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் 9:08 PM கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் டைமுக்கு போகிறாரு. இது வரைக்கும் டிலே எதுவும் இல்லை, கரெக்டாக தான் போயிருக்கு. உத்திவாசம் தாண்டினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு. கொடுத்தாச்சு. நிறைய ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த சென்னை சைடில், தாம்பரம் சைடில், இங்கே உள்ளே தள்ளி இருக்கிறவங்க நிறைய ஒர்க்கர்ஸ் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹேண்ட் பேக் மாட்டிட்டு போகிறாங்க. எல்லா ஒர்க்கர்ஸ் தான். ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரெயின் மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. டூ மினிட்ஸ் சால்ட்டு தான். 2 minutes சால்ட்டுக்கு அப்புறம் ட்ரெயின் கிளம்பி. ஒரு 8 minutes டிலேவோட மேல்மருவத்தூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போவே தூரல் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஷெட்யூல்டு ஹால்ட் திண்டிவனம். திண்டிவனத்தில் பார்ப்போம். கடையில் தான் வாட்டர் பாட்டில் வாங்கினேன். எக்ஸ்ட்ரா இருக்குது. வண்டி கொஞ்சம் ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி இருந்தால் ஓகே, கொஞ்சம் சென்டரில் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். இல்லை ரொம்ப பின்னாடி இருந்தாலும் கஷ்டம் கடையாக இருக்காது இந்த டைமில். ஸோ வாட்டர் பாட்டில் எப்பவுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஜங்ஷன் இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஷன்ஸ் தான் வாங்கிக்கோங்க. முன்னாடியே எடுத்துகிட்டு வரனாலும் ஓகே தான். 20 rupees சொல்கிறாங்க ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு. திண்டிவனத்தில் இப்போ 2 வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இன்னும் போன டைம் கடை இருக்குமான்னு தெரியாது. ஸோ சேஃப்டி 2 வாங்கி வச்சுட்டு அனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் விழுப்புரத்துக்கு ஒரு 8 minutes பிஃபோராக வந்திருக்கு. 10:20 வந்திருக்கு. ஒரு ஷெட்யூல் டைமிங் பார்த்தீங்கன்னா 10:28 வரணும். 10:20 வந்திருக்கு. ஒரு 5
5 minutes பிஃபோர் மதுரை ரீச் பண்ணியிருக்கோம். மதுரை ஜங்ஷன். மதுரை முக்கியமான ஒரு பிளேஸ். நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரீசெண்டாக ரொம்ப வர முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இங்கே நிறைய டைம் டெம்பிள் விசிட் பண்ணியிருக்கேன். மதுரை மீனாட்சி அம்மன். இங்கே நிறைய ஃபேமஸ் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு 10 to 14 years பேக் அடிக்கடிலாம் இங்கே வந்து போனேன். அதுக்கப்புறமா இங்கே வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரில. இங்கே வந்து பார்க்கவே முடியாது டெம்பிள்ஸு. கண்டிப்பாக சீக்கிரமாக இங்கேயும் வந்து நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணணும். மீனாட்சி அம்மன் நிறைய டெம்பிள்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே ரொம்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஹோட்டலு எல்லாமே சரி, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு எல்லாமே ஃபேமஸ் தான் மதுரையில். நிறையா கூடிய சீக்கிரம் இங்கேயும் வந்து மெட்ரோ லைன் ஒர்க்கப் போயிட்டுருக்கு. ஓப்பன் பண்ணுறோம் மெட்ரோ. பார்ப்போம். எப்படியாவது வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து மெட்ரோ பிளான் ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிக்கணுன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருந்தது. இப்போ அதுக்கான ஒர்க்கும் வேகமாக போயிட்டு தான் இருக்குது. அது அவுட்டரில் தெரியும். இப்போது நெக்ஸ்ட்டு ஜேர்னியை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஒரு 6 minutes டிலேவோட திருமங்கலம் ரீச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு விருதுநகர் ஜங்ஷன். ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோரோட விருதுநகர் ஜங்ஷன் வந்திருக்கோம். விருதுநகர்லேருந்து கிளம்பியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து சாத்தூர். சாத்தூருக்கு ஆன் டைம் ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கோவில்பட்டி, அதுக்கு அடுத்து திருநெல்வேலி. கோவில்பட்டி ஆன் டைம். நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி. நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. பார்க்கலாம், திருநெல்வேலி இறங்கிட்டு அதை பார்க்க முடியுதா பார்க்குறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெல்லை வந்து முன்னாடியே வந்துகிட்டே இருக்குது. இந்த ரூட்டில் மோஸ்ட் டிமாண்ட் ட்ரெயினே பார்த்திங்கன்னா நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான். அதுக்கு டிக்கெட் கிடைக்கிறது வந்து பெரிய பாடாக இருக்கும். அது புக் பண்ணணுன்னா கரெக்டாக அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். அது ஸ்லீப்பராக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். நீங்கள் முன்னாடியே ப்ரியராக பிளான் பண்ணி புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெல்லையில் கிடைக்கும். ஆனால் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும் நீங்கள் நெல்லைக்கு. ஏன்னா ரொம்ப டிமாண்டான ஒரு ட்ரெயின் இது. நெல்லை மக்களுக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ரெயின் இது. நான் அதையும் வ்ளாக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். அதில் டிக்கெட் கிடைக்காத பட்சத்தில் நிறைய பேர் தான் அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஈவினிங் கிளம்புறது அது ஒன்று பிளான் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த அனந்தபுரி டெய்லி கிளம்புறது அனந்தபுரி ட்ரெயின் இருக்குது. வீக்லி ட்ரெயினும் ஒரு 2 இருக்குது. ஆல்ரெடி பிளான் பண்ணி வரலாம் திருநெல்வேலிக்கு வரணும்னா. ஆனால் நெல்லையில் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம முன்னாடியே புக் பண்ணணும். கரெக்டாக புக் பண்ணால் கண்டிப்பாக நெல்லையில் கிடச்சிடும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. முன்னாடியே வந்துட்டு இருக்குது நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்.
இவ்வளோ வாட்டர் இல்லை தண்ணிக்கு கை இந்த பாடி சென்று வரும் இதுக்கு மட்டும் தான் கால் வரும். ஒரு ½ அன் ஹவர் பிஃபோராக திருநெல்வேலி அவுட்டரில் வந்து ட்ரெயின் நின்று ஒரு 5:55க்கு ஸ்டேஷன் உள்ள என்ட்ரு ஆகிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் இருக்குது, கிளம்ப போகுது. அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சு. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு இப்போ 7:25க்கு ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது. அதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். ஒருத்தருக்கு 20 rupees டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி செங்கோட்டை 06685 அதோட ட்ரெயின் நம்பர். 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்ப போகுது. அது இஎம்டி லிங்க்கு டீசல் லோக்கோமோட்டிவோட கிளம்ப போகுது. இங்கேருந்து டீசல் லோக்கோமோட்டிவ் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இப்போ நான் போகிற திருநெல்வேலி திருச்செந்தூர் இந்த ஸ்ட்ரெச்சே வந்து டீசல் லோக்கோமோட்டிவோட ரன் ஆகிட்டு இருந்த ஒரு டைம்லாம் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் முன்னாடி நான் லாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அதையும் வேப் 4 லிங்காக மாற்றிட்டாங்க. வேப் 4 ஓகே தான், இருந்தாலும் டீசல் எப்பவுமே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இந்த திருநெல்வேலி திருச்செந்தூர் இந்த ஸ்ட்ரெச்சை வந்து கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆல்ரெடி கவர் பண்ணது தான், பட் எலக்ட்ரிஃபிகேஷனோடு இப்போது போகிறோம்ல, ஸோ அதை கவர் பண்ணுறேன். அந்த வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே.